வருஷம் வருஷம் ரபியுல் அவனுடைய மாசம் வந்தாலே நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், மௌலிது ஓதுவது கூடுமா கூடாதா? ஒரு கூட்டம் கூடுன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் கூடாதுன்னு சொல்லுது, இன்னொரு கூட்டம் இதை ஷிர்க் என்று சொல்லுகிறது. இதுல எந்த நிலைப்பாட்டை நாம் கடைபிடிப்பது அப்படிங்கிற ஒரு பெரும் சந்தேகம் நம்முடைய நிறைய நபர்களுக்கு இருக்குது. அது குறித்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல மௌலித் அப்படின்னா என்ன? அது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துடைய பேர். அதிலே நபியவர்களுடைய புகழ் கவிதைகள் இருக்குது. மார்க்கத்திலே நபியவர்களை புகழ்ந்து கவி பிடிப்பது கூடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், நபியவர்களின் காலத்தில் பல கவிஞர்கள் நபியவர்களை புகழ்ந்து கவி பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் நபியவர்களுக்கு முன்னிலையிலேயே நபியவர்களை புகழ்ந்து கவி பிடித்திருக்கிறார்கள். அதனால அந்த கவிதையினுடைய வரிகள் மிகைப்படுத்தப்பட்ட வரிகளாக இல்லாத வரைக்கும் மார்க்கத்தில் நபியவர்களை புகழ்ந்து கவி பிடிப்பதற்கு அனுமதி இருக்குது. சரி, மௌலித் அப்படிங்கிறது நபியவர்கள் குறித்தான புகழ் கவிதைகள் கொண்ட ஒரு நூல். மார்க்கத்திலே நபியவர்களை புகழ்ந்து கவி பிடிப்பதற்கு அனுமதியும் இருக்குது. அப்படியே காலகாலமாக மௌலிது கூடுமா கூடாதான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மௌலிதிலே நபியவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக புகழும்படியான சில வரிகள் இருக்குது. அதனால இந்த மௌலிது ஓதுவது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு. எந்த வரிகளிலெல்லாம் நபியவர்கள் அல்லாஹ்விற்கு நிகராக மிகைப்படுத்தி புகழப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதோ, அந்த வரிகளிலெல்லாம் இங்கே இந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அரபு இலக்கணங்களின் மூலம் விளக்கம் சொல்லி மௌலிது ஓதுவது கூடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரிவு. இப்படி இரண்டு வகையான பிரிவுகள் இருக்கிற பொழுது இதில் நடுநிலைமையான நிலைப்பாட்டையே நாம் கடைபிடிக்க வேண்டும். மௌலிது ஓதுறவங்க ஓதாதவங்களை பார்த்து நீ ஓதலையா, நீ நபி மேலே நேசம் கொள்ளலை என்று சொல்வதோ, அல்லது ஓதாதவங்க ஓதுறவங்களை பார்த்து நீ மௌலிது ஓதுனியா, ஷிர்க் வச்சுட்ட, பாவம் செஞ்சுட்டேன்னு இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுக் கொள்வதை விட விரும்புகிறவங்க ஓதுங்க, விரும்பாதவர்கள் அழகிய முறையிலே விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு. இன்னைக்கு மார்க்கத்திலே பேசுவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டு போட்டு மார்க்கத்தில் கடமையா இல்லாத இந்த மௌலிதை தூக்கிட்டு இது கூடுமா கூடாதான்னு காலங்காலமாக தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் எத்தனையோ பெண் பிள்ளைகள் காஃபிர்களை காதலித்து இங்கே முர்த்தத்தாய் போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. எத்தனையோ ஆண்கள் ஜும்மா ஈதுக்கு கூட பள்ளிக்கு வராமல் தொழுகை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிற பொழுது அதையெல்லாம் விட்டு போட்டு அதையெல்லாம் யோசிக்காம கடமையே இல்லாத இந்த மௌலிதை குறித்து நாம் எவ்வளவு கியாமத்து நாள் வரைக்கும் விவாதம் பண்ணாலும் தர்க்கம் பண்ணாலும் அந்த நேரமெல்லாம் வேஸ்ட் தானே தவிர அதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் இந்த மௌலிதின் விஷயத்தில் நடுநிலைமையான நிலைப்பாட்டை கடைபிடியுங்கள். இந்த மௌலிதி குறித்து நான் தனிப்பட்ட முறையில் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்ததில் சில விஷயங்கள் எனக்கு தெளிவாச்சு. இந்த மௌலித் அப்படிங்கிறது மார்க்கத்தில் கட்டாய கடமையான்னு கேட்டால் கிடையாது. இது ஓதுனா நன்மை கிடைக்குமா? இது அல்லாஹ் நாடினால் நன்மை கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமலும் போகலாம். யாராலையும் கேரண்டியாக சொல்ல முடியாது. அப்படியே சலவாத் பக்கம் வருவோம். சலவாத் என்பது அல்லாஹ் ஏவிய ஒன்று. குர்ஆனிலே இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் மலக்குமார்கள் நபியரின் மீது சலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ முஃமின்களே ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபியர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ஆயத்தை நிறைய பேர் கொண்டு மௌலிதோட ஜாயின் பண்ணி மௌலிதுக்கு ஆதரமாக சொல்லுவாங்க. அல்லாஹ் இங்கே ஸல்லூ அலைஹி சலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். மௌலிது ஓதுறதும் சலவாத்து சொல்கிற மாதிரி தான். அதனால் மௌலிது ஓதுவது கூடும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்து பேசுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கே அல்லாஹ் ஸல்லூ அலைஹி தெளிவாக சொல்லிட்டான், சலவாத்து சொல்லுங்கள். இங்கே கவி படிக்கணும், பாட்டு படிக்கணும் அல்லாஹ் சொல்லலை. நபி அவங்க மேலே எப்படி செலவாத்து சொல்றது? சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃப நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், உங்க மேலே நாங்கள் எப்படி செலவாத்து சொல்றது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்கிற அந்த செலவாத்தை தான் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள். சரி, இந்த செலவாத்து ஓதுனா நன்மை கிடைக்குமா? மன் ஸல்லா அலைஹி ஸலாத்து வாஹிதத்தின், யார் என் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான், அவருடைய 10 பாவங்களை அழிக்கிறான், அவருடைய 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நாம் நம்முடைய வாழ்நாளிலே நபியவர்கள் மீது எத்தனை முறை செலவாத்துகள் சொல்லி இருப்போம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மா நாள், அந்த ஜும்மா நாளில் என் மேல் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை ஜும்மாவுடைய தினங்களை கடந்து வந்திருப்போம்? அந்த ஜும்மா தினங்களிலே நாம் எத்தனை முறை நபியர்கள் மீது செலவாத்து சொல்லி இருப்போம் என்பதை நமக்கு நாமே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். கவி படித்து தான் நபியர்கள் மீது இருக்கிற அன்பை காதலை வெளிப்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு மௌலிது மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரும்பகுதியான ஆட்கள் பள்ளிக்கு 5 வேளை தொழுகைக்கே வராத ஆட்கள் தான். தொழுகை என்பது மார்க்கத்தில் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. மார்க்கத்திலே மற்ற அமல்களுக்கெல்லாம் இந்த காரணம் இருந்தால் இதை செய்யாமல் விட்டுறலான்னு சொல்லி சலுகை இருக்குது. ஆனால் தொழுகைக்கு மட்டும் நீங்கள் நின்று தொழுக முடியலையா, உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து தொழுக முடியலையா, படுத்து தொழுங்க, அதுவும் முடியலையா, சைக்கிளை செய்து தொழுங்கள், பிரயாணத்தில் போகிறீங்களா 4 ரக்காத் தொழுங்க 2 ரக்காத்தை குறைச்சி தொழுங்கன்னு சொல்லி தான் மார்க்கம் இந்த லேசை தான் இங்கே சலுகைகளை தான் பண்ணித்தருகிறதே தவிர எந்த நேரத்திலும்
இந்த மாதிரி காரணங்கள் இருந்தால் தொழுகாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி மார்க்கம் எங்கேயும் அனுமதி தரவே இல்லை. இந்த அளவிற்கு மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட இந்த தொழுகையை தொழாத நபர்கள், அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய இந்த கடமையை செலுத்தாத நபர்கள் தான் இன்றைக்கு இந்த தொழுகையை உடவும் மௌலிதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டாலே 12 நாள் தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வந்து மௌலிது மஜ்லிஸில் உட்காந்துட்டு போவாங்க. இன்னும் சில பேர் இந்த மௌலிது ஓதக்கூடிய பல ஆட்கள்கிட்ட தாடியே இருக்காது. தாடி வைக்கிற சுண்ணத்து. இந்த சுண்ணத்தையே கடைபிடிக்காமல் நம்ம நபி அவர்கள் மேலே கவிதை படித்து பாட்டு பாடி என்ன நன்மை கிடைக்கும்? அப்போ உண்மையிலேயே நாம் நபியவர்களை நேசிப்பதாக இருந்தால் அவருடைய சுன்னத்துகளை கடைபிடிப்பதன் மூலம், அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதன் மூலம் நாம் நபியவர்கள் மீது இருக்கிற அந்த காதலை, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இப்படி பாட்டு பாடி கவிதை படித்து தான் வெளிப்படுத்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்னன்னா, மார்க்கத்தில் கடமையே இல்லாத மௌலுத குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாசத்துல உட்காந்து ஓதுறதை விடவும், சல்லு அலைஹி என்று அல்லாஹ் சொன்ன சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வே ஏவிய அந்த சலவாத்தை வாழ்நாள் முழுக்க சொல்லி நபியவர்கள் வாக்களித்த அந்த நன்மையை பெற்றுக்கொள்வது எவ்வளவோ மேல். என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. நான் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு பிரித்து விலாவரியாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவின் மூலம் சிந்தித்து எது சரியான பாதை அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நபியவருடைய சுன்னத்தை பின்பற்றுபவர்களாகவும் அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நம்மை ஆக்கியருள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.